வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 22 ஏப்ரல் 2024. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ டைம் 11:09 ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டி கரண்ட் ரன்னிங் 47,830 ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 47,855. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 47,500. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே டவுன்ஃபால் வந்தது. ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே நான் வரும்போது புட்டு சைடு என்ட்ரானேன். தென் எகெயின் இப்போது அப் சைடு கொடுத்த போது நான் இப்போ கால் சைடு என்ட்ரு ஆகியிருக்கேன். இன்றைக்கி உள்ள ஸ்டேட்டஸ் நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துருக்கேன், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் நான் என்ட்ரி ஆனது ஃபஸ்ட்டு 47,800 புட்டு சைடு என்ட்ரானேன். இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே ட்ரெண்டு போயிட்டுருக்கனால எகெயின் கால் சைடு என்ட்ரு ஆகிருக்கேன். 47,800 காலு. இதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் 9,228 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தர் பிரேக் அவுட் கால் சைடு போகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நியர் த ரெசிஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் 47,855. இப்போ மார்க்கெட் ரன்னிங் 832 ஆல்மோஸ்ட் 15 to 17 பாயிண்ட்ஸு கேப்பில் ரன் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இதை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி லாங் கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா மார்க்கெட்டை எகெயின் அப்பு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் லைனை டச் பண்ணவே இல்லை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்சைடு. இன்கேஸ் அப்சைடு போகலை அப்படின்னா எகெயின் ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ 10,700 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் மார்னிங் புட்டில் கொடுத்தது 7,923 புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். மார்க்கெட் டைம் 11:37 ஆகுது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா நியர் த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஃபர்தர் அபவ் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அப்சைடு எதிர்பார்க்கலாம். நம்ம பொசிஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹோல்டிங் பொசிஷனை ஹோல்டு பண்ணியிருக்க பொசிஷன் 12,500 ரேஞ்சில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தர் பிரேக் அவுட் ஆகுதா அப்சைடு, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாமான்னு. இதுவரையிலும் ஒரு கேண்டில் ஃபார்மேஷனோடு ஆகலை அபவ் த ரெசிஸ்டன்ஸ் லெவலில். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஏன் டவுன் சைடு தான் வருது. கேண்டில் ஃபார்மேஷன் மேலே கொடுக்க மாட்டேங்குது. இன்கேஸ் கேண்டில் ஃபார்மேஷன் அபவ் த ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸ் அவுட் ஃபஸ்ட்டு கேண்டில் கொடுத்ததுன்னா இனி ஃபர்தர் மூவ் டுவர்ட்ஸ் அப் டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போ நான் ஹோல்டு பண்ணியிருக்க பொசிஷன் ஸ்டேட்டஸு 10,600 ரேஞ்சில் இருக்குது. வெயிட் பண்ணலாம் கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி போகுதுங்கிறது. டைம் 11:42. அப் டைரக்ஷனில் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து மேலே கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா மினிமம் 100 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ 47,837 இருக்குது. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டி ஹை ரீச் பார்த்திங்கன்னா 48,146 இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே ஃபர்தர் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இங்கே ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அகெயின் 100 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். வெயிட் ஆல்மோஸ்ட் நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேடு பார்த்திங்கனாலும் 3க்கு வந்திருக்கு. நம்ம மேக்ஸிமம் 6 தான் பண்ண போகிறோம் பெர் டே. ஸோ இப்போ இதை க்ளோஸ் அவுட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ட்ரேடு எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் 4 ஆகும். நான் அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணிட்டேன்.
என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபார்மேஷன் டவுன் தான் கொடுக்குது, கேண்டில் ஃபார்மேஷன் அப்பு போகல. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ ஓவரால் பொசிஷன் பார்த்திங்கன்னா 7809 இருக்குது. இன்னும் ஒரு ட்ரேடு நமக்கு இருக்குது, பட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. இன்கேஸ் இதை ஃபர்தர் பிரேக் அவுட்டு ரெசிஸ்டன்ஸ் அபவ் கொடுத்ததுன்னா ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். ₹1 ஆல்மோஸ்ட் ₹1 வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்திருக்கேன். ப்ராஃபிட் கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது. இப்போ நெகட்டிவில் போகுது. இப்போ எகெயின் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் ரெட் கேண்டில் கொடுத்துட்டு எகெயின் ரெசிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கு. நான் எகெயின் இதை பேஸ் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். நான் லாஸ்ட்டு இப்போ எடுத்த ட்ரேடோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ₹512.45 165 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். 47,800 காலில். இப்போ ஓவரால் ஸ்டேட்டஸ் 8,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த 11:50 மினிட்ஸ் கேண்டிலும் க்ளோஸ் வைக்கல அபவ் த ரெசிஸ்டன்ஸு. இது வந்து 1 பாயிண்டில் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கீழே. இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் அபவ் த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ராஃபிட் வந்து 9200 இருக்குது. அபவ் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த கேண்டிலோட டைம் 11:55 11 o'clock 55 மினிட்ஸு இந்த கேண்டிலோட டைம். ஓகே, 9300 ப்ராஃபிட்டில் இருக்குது. கேண்டில் ஃபார்மேஷனும் அபவ் போயிட்டு கீழே டவுன் ஆகுது. ஸோ இது 10,000 வந்ததுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுறேன். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் 5 ஆகிடுச்சு. இதை சோல்ட் அவுட் கொடுத்தோம்னா 6 ஆகும். ஸோ மேக்ஸிமம் நம்ம டெய்லி டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. $10,000 வந்தால் நான் எக்ஸிட் ஆகிடுறேன். 10,000 ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஆல் பொசிஷன் ஓப்பன் பொசிஷன் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டோட்டல் எக்ஸிக்யூட்டட் ஆர்டரு 6. ஸோ இதுக்கு மேலே நான் ஃபர்தர் ட்ரேட் எதுவும் எடுக்கலை. 10,023 rupees ப்ராஃபிட்டு. கேண்டில் ஃபார்மேஷன் அபவ் ஆகிட்டுருக்கு. பட் எனிவே இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. டோட்டல் 6 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் ட்ரேட் எதுவும் எடுக்கலை. இன்கேஸ் ட்ரேடு எகெயின் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா அது வந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சுனாலும் ப்ராப்ளம் ஆகும். பட் ஹை தான் போய்கிட்டு இருக்கு. பட் இன்றைக்கி ட்ரேடு இதோட போகுது. நமக்கு 10,000 rupees ப்ராஃபிட்டுங்கிறது என்எஃப். இதில் ஒரு 300-400 rupees ப்ரோக்கரேஜ் போச்சுன்னா நமக்கு நெட்டு வந்து 9,700 ஆர் மேக்ஸிமம் 9,500 வரலும் வர சான்சஸ் இருக்குது. என்னோடய ட்ரேடு இதோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எப்பவும் வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். இந்த வீடியோ போடுறது வந்து எஜுகேஷ்னல் அண்டு லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் தான். யாரும் வந்து லேர்ன் பண்ணுறவங்க வந்து ரியல் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். நம்ம வீடியோ நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கும்போது நம்மளோட இது கான்செப்ட் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறதை நீங்கள் ரிலைஸ் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரியல் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.